இங்க கொஞ்சம் ஆர்மி சோல்ஜர்ஸ் பழங்கால ஒரு மன்னரோட கல்லறையை தேடி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்போ அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தன் கையில ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு சிலையோட தலையை திருப்புறான். அப்படி திருப்பின அடுத்த செகண்டே அந்த இடத்துல நிறைய அம்பு மலைகள் பொழிய ஆரம்பிக்குது. அதுல அங்க இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிடுறாங்க. அடுத்த சிலையை அவன் திருப்பலான்னு போகும்போது அந்த டீமோட லீடர் அவனை தள்ளி விட்டுட்டு இவன் அந்த சிலையை திருப்புறான். அப்படி திருப்பினதுமே கீழே இருந்த டிராப்ல மாட்டிட்டு தலகால தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ கடைசியா இருக்கிற ஒரு சிலையோட தலையை திருப்பினதுமே மேல இருந்த சீக்கிரம் டோர் ஒன்று ஓபன் ஆகுது. இதனால இவங்களுமே அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சடனா எல்லா சோல்ஜர்ஸுமே எதையோ பார்த்து ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த செவுர்ல இருக்கிற பெயிண்டிங்ஸை பாக்குறதால இவங்க வேற ஒரு உலகத்துக்கே போயிடுறாங்க. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாருமே கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். ஆனா அந்த இடத்துல இவங்க அடுத்து தப்பிச்சு போறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. இதனால ஹீரோவும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அங்க இருந்த ஒரு ஓட்டையில தண்ணியை ஊத்துறான். அப்படி ஊத்துனதுமே அங்க இருந்த ஒரு சிலைக்கு பின்னாடி ஒரு சீக்கிரம் டோர் ஒன்று ஓபன் ஆகுது. உடனே இவங்களும் அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தவங்க மர பலகைகளால் ஆன ஒரு பாலத்துக்கு வராங்க. இவங்களும் அந்த பாலத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜர் கையில வந்து ஒரு பூச்சி ஒண்ணு உட்காருது. இவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த பூச்சி ஒரு பாம் மாதிரி வெடிச்சிருது. அப்படி வெடிச்ச கொஞ்ச நேரத்துல அதே மாதிரியான பூச்சிகள் ஏகப்பட்டது அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. இதனால சோல்ஜர்ஸ் எல்லாருமே கண்ணால அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க எவ்வளவுதான் ஷூட் பண்ணாலுமே அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை குறையவே மாட்டேங்குது. அப்போ ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணி அவகிட்ட இருக்க ஒரு லைட்டர் அந்த பாலத்து மேல தூக்கி போடுற. அதுல இருந்து வர நெருப்பு அந்த பூச்சிகள் மேல பட்டதால அடுத்த செகண்டே அந்த பாலத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி ஏற்பட்டு அந்த பாலம் உடைஞ்சிருது. இவங்களுமே அதை புடிச்சிட்டு கீழே இருந்த ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு போயிடுறாங்க. ஒரு வழியா போராடி அந்த ராஜாவோட கல்லறை கிட்ட வந்துடுறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டுமே இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு மட்டும் தோணிக்கிட்டே இருக்கு. உடனே ஹீரோவும் அங்க இருந்த சோல்ஜர்ஸ் கிட்ட நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அங்க இருந்த ஒரு கதவை திறந்துடுறாங்க. அப்படி திறந்ததுமே அதுக்குள்ள இருந்து ஒரு கொடூர பள்ளி ஒண்ணு வெளியில வருது. இதை பார்த்த சோல்ஜர்ஸுமே வழக்கம் போல அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பள்ளிக்கு எதுவுமே ஆகல. உடனே ஹீரோ ஒரு ஐடியா பண்ணி ஒரு கயிறால அந்த பள்ளியை சிக்க வச்சுட்டு இவங்க 3 பேர் 3 திசையில இருந்து அந்த பள்ளியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பள்ளி இவங்க 3 பேரையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட முழுங்கிருது. ஹீரோவுமே அவனோட ஃப்ரெண்ட காப்பாத்தலான்னு போகும்போது அந்த பள்ளி அது வந்த பள்ளத்துக்குள்ளேயே மறுபடியும் போயிருது. இந்த மாதிரியான நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்கள் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.